ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு சின்ன பிக்கட்டி ஊரை சேர்ந்த பி மோகன் காடர் ஃபேக்டரி ஓய்வு மற்றும் விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன ஓய்வுங்களா? ஆமாம், இன்றைக்கி ஓய்வு. இல்லை வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுட்டீங்க தெரியும். இல்லை வீட்டில் இன்றைக்கி ஓய்வுங்களா இல்லை தோட்டப்புக்கு போவீங்களா? அப்பப்போ போவேன். ஒரு மேற்பார்வைக்கு வேண்டி மேற்பார்வைக்கு போய் பார்த்துட்டு வருவேன். மற்றபடி பொதுவாக எங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருப்பேன். வீட்டில் இந்த புக்ஸு படிக்கிற பழக்க வழக்கங்கள் இருக்குங்களா? இருக்குது, புக்கெல்லாம் படிப்பேன். சரிங்க. நீங்கள் எத்தனை வருடம் பணியாற்றினீர்கள்? நான் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் 36 வருஷம் முடிச்சிருக்கேன். 36 வருஷம். அப்பா, சில்வர் ஜூப்ளி தாண்டி கோல்டன் ஜூப்ளி நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆமாம், பரவாயில்ல. இப்போ எந்த வயதில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க? நான் என்னுடைய 24வது வயசில் வேலைக்கு சேர்ந்தேன். நாளை வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. ஆமாம். சரி, இப்போ ஓய்வு பெற்று எத்தனை மாதங்களா வருடங்களா? 2 மாதம் தான் ஆச்சு. கடந்த 2025 டிசம்பர் மாதத்தில் நான் வேலையில் இந்த ரிட்டையர்மெண்ட் கிடச்சது. ஓய்வு பெற்றீங்க. 2 மாதம் ஆச்சு. இப்போ சமீப காலமாக. ஆமாம். சரிங்க. உங்களுக்கு அந்த வேலை செஞ்சீங்க இல்லையா? ஆமாம். அந்த இடத்து மேலே ஏதாவது ஞாபகம், கம்யூனிகேஷன் அடிக்கடி வருதா இல்லையா? எப்படி 36 வருஷம் நம்ம அந்த சர்வீஸில் இருந்திருக்கோம். சரி, கண்டிப்பாக நமக்கு அது இருக்க தான் செய்யும். அதில் இந்த குலீக்ஸ் கூட இன்னும் அந்த தொடர்பில் இருக்கீங்க. கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அந்த வேலையில் இருந்தமைக்கு இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? மனநிலைன்னு பார்த்தா 36 வருஷமாக காலையில் எழுந்திரிச்சு நமக்கு வேலைக்கு போய் பழகியாச்சு. சரி, இப்போ வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இதுவும் பழகிடும்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ ஓய்வு போகிறது கொஞ்சம் கஷ்டமே இருக்குது. ஆமாம். ஏன்னா வேலைக்கு காலைக்கு புறப்பட்டு போய் வர்றதுக்கு இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ விவசாயம் சொல்லி தேயிலை தோட்டம்லாம் கொஞ்சம் இருக்குங்களா? கொஞ்சம் தேயிலை தோட்டம் இருக்குது. சரி, தோட்டத்துக்குள்ள இப்போ போயிட்டு வருவீங்களா? அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். அதாவது மேற்பார்வையோட. சரி, மேற்பார்வையோட. இல்லை இலையில பறிப்பீங்களா? இது வரைக்கும் நான் இலையெல்லாம் எடுத்ததில்லை. இல்லை, அதுக்கு ஆளுங்க போவாங்க. சரி, அதெல்லாம் தனியார் போடுவீங்களா இல்லை கூட்டுறவுக்கா? இங்கெல்லாம் தனியார் தான், கூட்டுறவு கிடையாது. தனியார் இருக்குதா? ஆமாம். இப்போ உங்களுக்கு மன நிம்மதியோடு இருக்கீங்க? ஆமாங்க. வேலை இருந்ததை விட இப்போ வீட்டில் இருக்கிறது மன நிம்மதியா இல்லை வேலை போயிட்டு இருக்கிறது மன நிம்மதியா? வேலைக்கு போயிட்டு இருந்ததை விட இப்போது வேலையில் அந்த வேலையிலுடைய டென்ஷன் எல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. பொதுவாக வேலையில் நான் இருந்தது சரி, வாட்டர் சப்ளை. வாட்டர் சப்ளைங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு காலையில் அவங்க வீட்டில் 5 மணிக்கு பைப்பை திறந்தாங்கன்னா தண்ணி வரணும் கண்டிப்பாக. சரி, அதுக்குண்டான நாளைக்கு உண்டான சப்ளைக்கு உள்ள தண்ணியை இன்றைக்கே நாங்கள் ரெடி பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி அது எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு காலையில் 5 மணிக்கு விடியகாத்தால் 5 மணிக்கு எல்லார் வீட்டுக்கும் தண்ணி போகிற மாதிரி திறந்து விடணும். அதோடைய இன்சார்ஜாக தான் நான் இருந்தேன். நான் காடர் ஃபேக்ட்ரி குவார்ட்டர்ஸ் ஏரியா பூராத்துக்கும் வாட்டர் சப்ளையோட இன்சார்ஜாக இருந்தேன். அதனால் அதோடைய டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த டென்ஷன் எல்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாயாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு முக்கியமான பணி இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அது பப்ளிக் ரிலேஷன் இருக்கும் அதில். சரி, எனக்கு காலையில் ஒரு வீட்டில் தண்ணி வரலனாலும் உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தண்ணி வரலைங்க அப்படின்வாங்க. சரி, சில நேரத்தில் பைப்பெல்லாம் உடஞ்சிரும், காட்டு எருமை மேய்ச்சி பைப்பெல்லாம் உடஞ்சிரும். உடனே அதை போய் பார்த்து என்னன்னு சரி பண்ணி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த வாட்டர் சப்ளை கொடுத்தாகணும். இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான். அது ஒரு பொது சேவை மாதிரியும் இருந்துச்சு. சரி, அதே சமயம் நமக்கு சர்வீஸ்லேயும் இருந்ததுனால அது ஒரு அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ அந்த இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அந்த பணி கடைசியில் கிடைச்சதா இல்லை ஸ்டார்டிங்? நான் சேர்ந்தது வேறு வேலை. சரி, நான் ஒரு டெக்னிக்கல் இது. அதுக்கப்புறம் அதே டெக்னிக்கலில் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி சரி. அப்போ அதில் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷமாக இந்த வாட்டர் சர்வீஸ்லேயே இருந்தேன், வாட்டர் சப்ளைலேயே இருந்தேன். நான் 15 வருஷம் வாட்டர் சப்ளையில் இருந்தேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, ஓகே. சரிங்க, எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேனலு நிறையா அதாவது கேட்டிங்கன்னாக்க உங்களுடைய திறமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்களாக ஒரு லிரிக் எழுதி அதுக்கு ஒரு ராகம் அமைச்சு தாளம் இல்லாமல் நீங்களே பாடுறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். சரி, நாங்கள் விசாரத்துக்கு வரைக்கும் சொல்லுங்கள். உங்கள் பேர் தான் சொன்னாங்க. சரி, மோகன் தானே? ஆமாம், மோகன். இப்போ தான் சமீபமாக ஓய்வு இருக்கிறாரு.
கொஞ்சம் சமூக சேவைகள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் படுறாரு. இப்போ இதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே வாட்டர் சப்ளைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். சரி, பரவாயில்ல. இந்த ஒரு 2 ஊருக்கு உங்கள் பேர் தான் அடிபட்டிருக்கு. சரி. நான் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சரி. எனக்காக ரமேஷ் யூடியூப் சேனலுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.